காய்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து 2வது நாள் ஸ்டேல வந்து தங்க போறோம். இது ஒரு சரியான ப்ராப்பர்ட்டி, நீங்களே பாருங்க. இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ்ல தங்க போறேன். இது வந்து 180 டிகிரி வந்து ஃபுல்லா கிளாஸ் வியூ தான் இருக்க போகுது. இந்த ஆப்போசிட் வியூலாம் பாருங்க, வேற லெவல்ல பயங்கரமா இருக்கும். வெல்கம். இதுதான் வந்து 2 பேர் தங்கறதுக்கான பிளேஸ். ஒரு வுட் ஹவுஸ், ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்கு. பட் இந்த இடத்தோட விலை வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, காட்டுறோம். என்னடா இவன் நேரா பாத்ரூம்ல கூட்டு போறேன்னு நினைக்காதீங்க. அந்த பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம ஒரு நாள் தங்குறதுக்கு 6000 rupees. நாங்க எதை பார்த்துட்டு அதை கொடுக்கலான்னு இருந்தோம்னா இத பார்த்துட்டுதான். இந்த மாதிரி ஓப்பன் பாத்ரூம்ல ஜாலியா குளிச்சிட்டு கக்கா போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க கைஸ். அருமையான பிளேஸ். எப்படா இந்த ஷவரை ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன். அது இல்லாம இன்னொரு இதுவும் இருக்கு. அழகான ஒரு பால்கனி, நல்ல ஒரு சிட் அவுட் பிளேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. அது இல்லாம நம்ம பால்கனில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒன்று தெரியும். அது இருக்கு பாருங்க, அந்த ஃபால்ஸ் தான் அது. இது அப்படியே வந்து பூம்பாறையோட பேக் சைடு. இந்த இடத்தோட கான்டாக்டையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். கீழே பாருங்க, நம்மளுக்கான ஃபயர் கேம்ப் செட்டப் இருக்கு. மொத்தமே இங்க 2 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு. அது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய ஃபன் பண்றோம். இந்த இடத்தோட பேர் வந்து கேசா ஸ்டே. மறக்காம வந்து எல்லாரும் ஸ்டே பண்ணுங்க காய்ஸ், சில் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய். நாங்க இப்ப டிராவல் பண்ண போறோம்.